ஓகே காவியா, இந்த வீக்கெண்ட் பிக் பாஸ் எப்படி போச்சு? உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையிலே நான் வெறுத்து போய் நொந்து போயிருக்கேன்னா அது இந்த வாரம் தான் நினைக்கிறேன். எல்லாரும் கண்டென்ட்டும்பாங்க, இவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாங்கன்னே தெரியல. சத்தியமா வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியல என்னால. எல்லாரும் இதை குறுகுறுன்னு பாக்காங்க. ஏன்னா நான் 24x7 பார்ப்பேன். எங்க வீட்டுல எல்லாம் வரும்போது என்ன பாக்குறா, என்னது இது அப்படிங்கிற அளவுக்கு மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப உண்மையிலே எல்லா இடத்துலயுமே ரொம்ப கேவலமா போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சுத்தமா நல்லாவே இல்ல. எனக்கு இதுல விஜய் சேதுபதியா நான் பண்ணதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா நேத்து அவர் சீரியஸா எந்த விஷயத்த பத்தி பேசுவாரு அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தனும். அந்த விஷயத்த ரொம்ப சின்னதா ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா துஷார் அவரை நிறைய கேள்வி கேட்கணும், அதை தாண்டி அரோராவை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். என்னன்னா எல்லா இடத்துலயுமே எவிக்ஷனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம அரோரா மட்டும் பாத்தீங்கன்னா பிக் பாஸோட செல்ல பிள்ளையா இல்ல அரோரா அரோரான்னு சொல்லி போய் எல்லாருக்கும் அரோரா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் எல்லா இடத்துலயும் அவரை காப்பாத்தி விட்டுருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலயுமே அரோராவை காப்பாத்தி விட்டுருது. ஏன் காப்பாத்துறாங்க? இந்த கண்டென்ட்டை கொடுக்கறதுக்காடா நீங்க பிக் பாஸ் நடத்துறீங்க? உங்களுக்கு வேற கண்டென்ட்டே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுது. சீரியஸா இப்ப மக்கள் எல்லாருமே இந்த பிக் பாஸ்னால இப்படித்தான் ஒரு பிம்பம் இருக்கும் பாத்தீங்களா, அதை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப வல்கரான கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு பிக் பாஸ் ஏன் நடத்தணும்னு என்னோட கேள்வியா இருக்கு. கத்தி குத்து கண்ணன் அந்த டாஸ்க் எப்படி போச்சு? ஆக்சுவலாக நான் இப்போ எதிர்பார்த்ததுலாம் இந்த டாஸ்க் எல்லாம் நல்லா முன்னாடியில் இது வரைக்கும் சீசன்ல வந்தவங்களாம் மற்ற நேரத்தில் எப்படி இருக்காங்களா தெரியாது. பட் இந்த டாஸ்க் அப்பெல்லாம் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி அவங்களுக்காண்டி நிறைய விளையாடுவாங்க. பட் இந்த ஆரம்பத்துலேருந்தே இந்த டாஸ்க் வரைக்கும், இந்த கத்தி குத்து டாஸ்க் வரைக்குமே ஒவ்வொருத்தரோட தனித்துவமாக காட்டுறன்றது மாதிரிலாம் காட்டாம ஒருத்தர் மேலே ஒருத்தர் வன்மத்தை கக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுலேயும் இந்த வாட்டி கமருதீன் பண்ணதெல்லாம் அவன் என்ன யோசிச்சுட்டு பேசுறான், முன்னாடி போகும்போது அவனை பேசுறான், அப்புறம் அதுக்கப்புறம் அவனே மாற்றி பேசுறான். திருப்பியும் கடைசியா விஜய் சேதுபதி கேட்கிறப்ப ஆமா சார்னு உண்மையை ஒத்துக்கிறான். எனக்கு இந்த டாஸ்க் பிளே பண்றதுலயுமே ஃபுல்ஃபில்லா எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா காட்ட மாட்டாங்க. எனக்கு அது ஒரு பெரும் வருத்தம் தான். மோரோவர் இந்த டாஸ்க் பிளேயிங்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆக்சுவலா பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கே இந்த டாஸ்க் விளையாடும் போது ஒரு நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் வர இந்த டாஸ்க் வச்சாலே அம்மா இவங்க என்னத்த அடி கிழிக்க போறாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ பெருசா நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா எதுவுமே இல்லாம ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. இந்த கத்தி குத்து இது கூட இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது அந்த அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண வச்சிருக்கலாம். பட் அப்படி இல்லாம கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்குமே அந்த ஒரு விஷயத்துல இருந்தது. ஏன் அப்படின்னா இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொன்னதான், பிக் பாஸோட மிகப்பெரிய ஒரு கேம்னால அந்த பொம்மை டாஸ்க் தான். அதை கொடுத்தே இவங்க உருப்படியா ஒண்ணும் பண்ணல. ஆனா பிக் பாஸ் ஆனா இருந்தாலும் இவங்களே நம்பி ஏதாவது ஒண்ணு நல்லா உருப்படியா விளையாண்டு கண்டென்ட் கொடுத்துருவாங்கன்னு நம்பி அவரு என்னென்னமோ உருண்டு பாக்குறாரு, பரண்டு பாக்குறாரு. இந்த டாஸ்க்லயுமே பாத்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு விதமா இருக்கு. ஆக்சுவலி அது படிக்கும் போது ரொம்ப தெளிவா என்னமோ உண்மையிலே இவங்கதான் அந்த டாஸ்க் எல்லாம் புதுசா உருவாக்குன மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை ஹால் அந்த விளையாடுற இடத்துல வந்தோடனே பேய் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு விதமா விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு கமருதீன் அந்த இடத்துல என்ன நினைச்சு வேணும்னு சொன்னாருன்னு தெரியல. திருப்பி அதை சொல்ற விதமும் புரியல எனக்கு. என்னன்னா விஜய் சேதுபதி அண்ணா கேக்குறாங்கன்னா தெளிவான பதில் இருக்கணும். நான் கரெக்ட் அப்படின்னு அவர் பேசுறாரு, நீங்க கரெக்ட்னா அவங்க பேசும்போதும் தெளிவான பதில் இருக்கணும்ல. அந்த இடத்துல வேற மாதிரி பேசுறாரு. திரும்பியும் பார்வதி மேடம் டியூஷன் எடுக்கிறாங்க கமருதீனுக்கு, இப்படி சொல்லு அப்படி சொல்லு இப்படி சொல்லுங்க. கடைசி பாத்தீங்கன்னா வழக்கம் போல பழையபடி கதவை துறடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையா திருப்பியும் நம்ம கமருதீன் பேசுறதேதான் பேசிட்டு இருந்தாரு. உடனே பார்வதி யோசித்தாங்க, இவங்கிட்ட சொல்றதுக்கு நம்மளே விஜய் சேதுபதி டைரக்டா சொல்லிடுவோம், நீ உட்கார் நான் சொல்லலாமா சார் நான் சொல்லலாமா அப்படின்னு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா இப்ப பார்வதி வாட்டர்மெலன் சாரோட பேக் சைட்ல நின்று அவருக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தது போய் நிப்பாட்டி இப்ப கமருதீனுக்கு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க என்ன பிளே பண்றாங்கங்கிறது மக்களால ஈஸியா கேப்சர் பண்ண முடியுது. அதனாலதான் அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாகுது அப்படிங்கறத என்னோட இது. வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்றாரு? எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே எனக்கு அவர் மேல பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. அது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வெளியில அந்த ஹேட்டட் அவர் மேல இருந்தது. பட் அது போக போக அந்த ஆரம்பத்தில் இவருமே வாய் விட்டு தான் தொட்டித்தனமா தாற்பயமா பேசி நிறைய இரிட்டேட் தான் பட்டிருந்தார். பட் இந்த வாரம் உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் ஷோவை காப்பாத்துனது 2 பேர். ஒன்று நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும், 2வது வினோத்தும். அவங்க 2 பேரும் அது பிளான் பண்ணி பண்றாங்களா ஸ்கிரிப்டடா அதெல்லாம் நம்ம யோசிக்காம
நம்மளுக்கு அது பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு டிவி மெய்யழகன் மாதிரி இருந்தது ரெண்டு பேரையும் பாக்குறப்போ. அவங்க அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரலா தான் இருந்தது. அதுலயும் அவர் பேரை மாத்தி சொல்லும் போதெல்லாம் வினோத்தோட ரியாக்ஷன் வந்து அல்டிமேட்டா வெளியில வந்தோடனே இவங்க 2 பேர் வச்சு படமே எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வாட்டர் மிலனுமே வந்துட்டு இங்க நிறைய இடங்கள்ல வந்து இவ்வளவு நாள் அவர் சந்திக்காத ஒரு விஷயம். இங்க வந்து நிறைய வந்து அவர் மேல நிறைய ஹேட்டட் இருக்காங்க, அவர் வந்து நிறைய கலாச்சிருக்காங்க, ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அது அவர் கடந்து போன விதம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் உள்ள அவருக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மேபி அவருக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மாத்தி இருக்குமோன்னு தெரியல. குறிப்பிட்டு இந்த ரேம்ப் வாக்குக்கு வந்து பார்வதி அவர் அவ்வளவு நாள் அண்ணன் கொஞ்சிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல வரும்போது எனக்கு நீ வேண்டாம், எனக்கு பிரசன்டபிளான ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் முகம் மாறினதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணா கூட அவர் ஓரளவுக்கு ஒரு மாறி இருந்தாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது இதுக்கப்புறம் கண்டினியூவா மாறும் போது எவ்வளவு பேர் உள்ள போகும்போது ரொம்ப நல்லவங்களா போவாங்க, வெளியில வரும்போது வேற மாதிரி வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் உள்ள போகும்போது ஒரு கெட்ட பேரோட உள்ள போனவங்களா வெளியில வரும்போது நல்லா சேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. மேபி நம்ம தர்பி ஸ்டாரும் வந்து மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். பட் இந்த வாரம் எனக்கு பிக் பாஸ் பார்த்ததுக்கான ஒரு பெரும் காரணம் இந்த 2 பேர் தான், வினோத்தும் திவாகர் மட்டும்தான். எனக்கும் அதுல ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வாட்டர்மிலன் திவாகர் அவங்க அப்படிங்கறதெல்லாம் போய் நம்ம திவாகர்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. வாட்டர்மிலனே நம்மளே மறந்துட்டோம். அந்த அளவுக்கு அவரோட ஒரு இந்த வாரம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவர் ஆக்ட் பண்றதெல்லாம் தாண்டி வினோத் அவரை கலாய்க்கிற ஒரு சில மூமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இங்க வந்து நார்மலா அவர் வந்து நீ இப்படிதான் பண்ற அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆனாரு. அது அப்படியே அவர் மாறின விதம் வந்து டோட்டலா எனக்கே ஆச்சரியம். ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஹேட்டர். என் வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத ஒரு ஜீவன் தான் அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு நான் அவர் மேல அவ்வளவு கொலவரியில இருந்தேன். ஆனா இந்த வாரம் அவங்க 2 பேரோட காம்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடாதுங்கிறத இப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிட்டு வர்றாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா விஜய் பார்வதி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட அதே இது நடக்கும். விஜய் இப்ப வந்து அந்த இருமுகங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி என்ன கேட்பாரு. அப்ப வந்து நம்ம விக்ரம் அவர் வந்து சொல்லுவாரு, விஜய் பார்வதி வந்து எனக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா அவ்வளவு தூரம் பழகுறா, அவ்வளவு இது பண்றா, 24 hours அவர் கூட இருந்தா, ஆனா வந்துட்டு ஒரு ரேம்ப் வாக்குக்கு எனக்கு பர்ஃபெக்டான இல்ல, எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. சீரியஸா அவ இப்படி இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அகேன்ஸ்டா அவ பேசும்போது கூட அந்த இடத்துல விஜய் பார்வதிக்கு ஃபர்ஸ்ட் ஆறுதல் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர் அவர். நீ அதை பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொன்ன எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவரை ஒரு சின்னதா சொன்னாலே இங்க அவ்வளவு சண்டை போடுறவரு அங்க அவளுக்கு ஆறுதலா சொன்னாரு. அதுக்கப்புறமும் விஜய் பார்வதி திருப்பி பேசினதே சொல்லிட்டே ஒரு மாதிரி பண்ண போறதா 2 பேருக்குள்ளே சண்டை வந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே பரவாயில்ல, நான் எதுவுமே இது பெருசா எடுத்துக்கல, நீ ஏன் ஃபீல் பண்ற பார்வதி, வாப்பா ஒரு சாப்பிடலான்னு சொன்னது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். எனக்கே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அவர் மேல இருந்த ஒரு கண்ணோட்டம் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் எனக்குமே புரியல. ஒருவேளை அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்கிறதுனாலயா எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தோணுது. ஏன்னா இதே உங்களுக்கு கண்டென்டாடா கிடைக்கல, போய் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுதான். ஓவியா வந்து மருத்துவ முத்தத்துல ஃபேமஸ் ஆகி கண்டென்ட் வந்ததுனால பிக் பாஸ் எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க. அதனால இவங்க ரொம்ப அடிமட்டத்துக்கு கீழே போயிட்டாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் கொடுக்கலாமோ